வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, ஒரு கிராமத்து கல்யாணம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட என்னோடய அனுபவத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அத்தை பிள்ளை மாமா பிள்ளைன்னு இருப்பாங்க. அத்தை வீட்டில் பொண்ணு இருந்தால் மாமா வீட்டில் தாய் மாமா வீட்டில் மாப்பிள்ளை இருப்பாங்க. சொந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு தரப்புலையும் பேசி, அப்போல்லாம் வயசு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மாமா பிள்ளை அத்தை பிள்ளை அப்படின்ட்டு உடனே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க. கல்யாணத்தை முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண உடனேயே தாய் மாமான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுங்களா? ரெண்டு தரப்புலையும் தாய் மாமாவை சம்மதம் கேட்டுட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கையெல்லாம் அடித்து தடபடலாம் சொந்த பந்தத்துக்கெல்லாம் வச்சுட்டு, ஆனால் வீட்டிலையே கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ ரொம்பவே நாகரிகம் பெருகி போச்சு. அதனால் வீடு கிராமமாக இருந்தாலும் டவுனை பக்கம் கல்யாண மண்டபம் பிடிச்சி கல்யாணத்தை நடத்துகிறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் வீட்டிலையே பந்தல் போட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு உட்காந்து தாலி கட்டுறதுக்கு ஜம்காலமும் பெட்டியும் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஜம்காலத்தை விரித்து போட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சுதான் தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. தாய் மாமன் போய் மாலை போடுவார். மாலை போட்டு மாப்பிள்ளைக்கு மாலை போட்டாருன்னா அப்படி மாலையை போட்டு தலையில் பரிவட்டம், ஒரு சிலர் பரிவட்டம் கட்டுவாங்க. கட்டி கல்யாணத்தை முடிப்பாங்க. ஏகபோகமாக விருந்துகள் நடக்கும். கொஞ்சம் நஞ்சம் சமையல்லாம் மிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, குளுதாடியில் கொண்டு போய் கொட்டுவாங்க. இப்போ குளுதாடிங்கிற ஒரு வார்த்தையே மக்கள்கிட்ட இல்லை. ஏன்னா அப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு பசுமாடு உழவு மாடுகள் வச்சுருப்பாங்க உழவு ஓட்டுறதுக்கு. மிஞ்சிற சாப்பாட்டெலாம் என்ன செய்வாங்கன்னா குளுதாடியில் கொட்டுவாங்க. அரிசி கழுவுற தண்ணி, சோறு வடிச்சு விட்ற தண்ணியெல்லாம் பசுமாட்டுக்கு குளுதாடியில் ஊற்றணும்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது உண்மைன்னா, நீங்கள் பழைய காலத்தில் நடந்ததை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது என் மனசுக்கு தோணுச்சு, சரி நம்ம இதை ஒரு பதிவாக போடுவோம் அப்படின்னு போடுறேன். ஏன்னா இப்போல்லாம் கல்யாண வீட்டில் சீர் ஜாமான்லாம் கல்யாண மண்டபத்திலே இறக்கிடுறாங்க. ஆனால் கிராமத்தில் என்ன செய்வாங்கன்னா, பொண்ணு வீட்டில் சீர் கொண்டு வர்றாங்கன்னா மந்தைன்னு சொல்லுவாங்க. அங்கே வச்சு தலையில் சுமந்துக்கிட்டு வருவாங்க சீர் ஜாமானை. அதில் இந்த பொண்ணோட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க பாருங்க, அவங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தால் தலகாணி பொட்டி பாய் இதெல்லாம் இப்படி முறைக்காரவங்கள்ட்ட வச்சு விடுவாங்க. சீர் அப்படி கிராமத்துலலாம் அப்படி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போல்லாம் செல்லுலேயே எடுத்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது உண்மைனா இந்த கல்யாண வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.